இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th நியூ இங்கிலீஷ் புக்கில் இருக்க சப்ளிமெண்ட்ரி. அந்த சப்ளிமெண்ட்ரி எழுதின ஆத்தர்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி பாருங்கள், ஆஃப்டர் 20 years. இது எழுதுனது ஓ ஹென்ரி அப்படின்றத எழுதியிருக்காரு. ஸோ இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 1862 to 1910. இஸ் அ பாப்புலர் அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் ஹூஸ் ஒரிஜினல் நேம் இஸ் வில்லியம் சிட்னி போர்ட்டர். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே பழைய புக்கில் பார்த்துருப்போம். ஸோ இவரோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா வில்லியம் சிட்னி போர்ட்டர். ஹிஸ் ஒர்க் romanticize the life of ordinary people in the New York City. His stories are well known throughout the world. They express the effect of coincidence on the character and often had unexpected twist in the end. ஸோ இவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டோட தான் முடிச்சிருப்பார். ஸோ இந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆஃப்டர் 20 years எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டோட தான் முடிச்சிருப்பார். His stories are also noted for their witticism and clever words play. O. Henry's prolific writing period began in 1902. ஸோ இவரோட ரைட்டிங் வந்து 1902ல் ஆரம்பிச்சிருக்காரு இன் நியூயார்க் சிட்டி, வேர் he wrote 381 ஷார்ட் ஸ்டோரிஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 381 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. He wrote one story a week for the New York World Sunday magazine for over a year. O. Henry's short story after 20 years were first published in the Sunday edition of the New York World in 1905. ஸோ இவரோட இந்த கதையான ஆஃப்டர் 20 years பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதில் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா சண்டே எடிஷன் ஆஃப் த நியூயார்க் வேர்ல்டு அப்படின்றத இதில் தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1905ல் பப்ளிஷ் பண்ணுறாங்க. த ஸ்டோரி வாஸ் இன்க்ளூடட் இன் த 1906 ஆந்தாலஜி த 4 million and it has since been republished in many short story collections. இது இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஷார்ட் ஸ்டோரிஸில் வந்து இதை வந்து ரீபப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓ ஹென்ரியோட கலெக்ஷன்ஸ். So a few of his other popular stories are The Gift of the Maggie, The Cop and the Anthem, The Ransom of Red Chief, The Retrieved Reformation and The Third Ingredient. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவரோட ஒர்க்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே The Gift of the Maggie பற்றி ஏற்கனவே பழைய புக்கில் பார்த்துருப்போம். ஸோ அடுத்தது என்னன்னு பாருங்கள், The Cop and the Anthem, The Ransom of Red Chief, The Retrieved Reformation and The Third Ingredient. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருந்தாலும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட், செகண்ட் சப்ளிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எ ஷார்ட் இன் த டார்க். ஸோ இது எழுதுனது ஹெக்டர் ஹக் முன்ரோ அப்படின்றத எழுதியிருக்காரு. ஸோ இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 18 December 1872, 14 November 1916. Better known by the name Saki and also frequently as H.H. Munro, was a British writer whose witty, mischievous and sometimes macabre stories satires எட்வேரியன் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். ஸோ எட்வேரியன் சொசைட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த சொசைட்டியை பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிண்டல் பண்ணுற மாதிரியும் இவர் வந்து எழுதியிருக்காரு. ஹி இஸ் கன்சிடர்ட் அ மாஸ்டர் ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரி அண்ட் ஆஃபன் கம்பேர்ட் டு ஓ ஹென்ரி. ஸோ இவரை மாஸ்டர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாஸ்டர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி யார் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா H.H. முன்ரோ தான். ஸோ இல்லைன்னா சக்கி. ஸோ இவர் அடிக்கடி வந்து ஓ ஹென்ரியோட கம்பேர் பண்ணுறாங்க. பிசைட்ஸ் இட்ஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஹீ ரோட் அ ஃபுல் லென்த்தி பிளே த வாட்ச்டு பார்ட் இன் கொலாபரேஷன் வித் சார்லஸ் மோடு. ஸோ இவரோட ஒரு லென்த்தி பிளேவும் எழுதியிருக்காரு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச்டு பார்ட் யார் கூட சேர்ந்து பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மோடு அப்படின்ற கூட சேர்ந்து இதை வந்து இந்த பிளே வந்து எழுதுகிறாரு. ஸோ தேர்ட் சப்ளிமெண்ட்ரி பாருங்கள், த ஃபஸ்ட் பேஷண்ட். இது எழுதுறது கிறிஸ்டோஃபர் விக்டர் பர்கீஸ் அப்படின்றத எழுதியிருக்காரு. இஸ் நோன் அஸ் C.V. Burgess. He is a humorous playwright. His situational humor intensifies the emotion of the character in the play. His plays usually accommodate a number of characters. His famous works are short plays for large classes, Teach Yourself Speech Training and Classroom Playhouse versus in Action. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீச் கிளாஸ் இதை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டீச் அண்ட் கிளாஸ் வந்து யாரோட சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் விக்டர் பர்கீஸோட சேர்ந்தது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அவங்க ஒருத்தர் ஒரு ஆத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அவரோட பேர் என்ன, ஸோ அவரோட பீரியட் என்ன, அவர் என்னென்ன இந்த ஷார்ட் ஸ்டோரி இல்லாமல் வேறு என்ன ஸ்டோரிஸ்லாம் எழுதியிருக்காரு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோர்த்து பாருங்கள், வித் த ஃபோட்டோகிராஃபர். இது எழுதுனது ஸ்டீஃபன் P.H. பட்லர் லீகாக். ஸோ இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1986 to 1944. was a Canadian teacher, political scientist, writer and humorist. He was educated at Upper Canada College in Toronto and the University of Toronto, from which he graduated in 1891. He received a fellowship in political economy and took his PhD in 1903. Between the years 1915 and 1925, he was known the best known English speaking humorist in the world. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பீரியடில் 1915லேருந்து 1925 வரைக்கும் பார்த்தீங்கன்னா he was the best known English speaking humorist in the world.
He is known for his light humor along with the criticism of பீப்புள்ஸ் ஃபாலிகல்ஸ். ஸோ லைட்டாக ஹியூமரோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா பீப்புளை வந்து இவர் வந்து கிரிட்டிசம் பண்ணுவார். ஸோ அதுக்கு வந்து வெல்னோனாக யார் தெரியப்பட்டாருன்னு பார்த்திங்கன்னா ஸ்டீஃபன் பி ஹச் பட்லர் லீகாக். ஸோ இவரோட கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள். சன்ஷைன் ஸ்கெச்சஸ் ஆஃப் லிட்டில் டவுன், ஆர்கேடியன் அட்வென்ச்சரஸ், வித் த ஐடில் ரிச், எக்கனாமிக் பாஸ்பரிட்டி இன் த பிரிட்டிஷ் எம்பையர், த டான் ஆஃப் த கனடியன் ஹிஸ்ட்ரி, moonbeams, from the larger lunacy, the unsolved riddles of the social justice, my discovery of England, wit and dry humor or some of his brilliant writings. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவரோட ரைட்டிங்ஸ். ஸோ லாஸ்ட் சப்ளிமெண்ட்ரி பாருங்கள், த சிங்கிங் லெசன், சாரி 5th சப்ளிமெண்ட்ரி. இது எழுதுனது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கேத்லின் மேன்ஸ்ஃபீல்ட் முரே. ஸோ இவங்க பீரியட் பார்த்தீங்கன்னா 1888 to 1925. வாஸ் அ நியூசிலாண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் who wrote under the pen name Katherine Mansfield. ஸோ கேத்லின் பார்த்தீங்கன்னா இவங்களோட நேமு, மேன்ஸ்ஃபீல்ட் முரேன்றது இவங்க பேர். பென் நேம் என்ன பார்த்தீங்கன்னா கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்ட் அப்படின்ற பேரில் தான் இவங்க எழுதிட்டு இருந்திருக்காங்க. ஷீ லெஃப்ட் நியூசிலாண்ட் at the age of 19 and settled in the United Kingdom where she gained the friendship of great writers such as D.H. Lawrence and Virginia Woolf. ஸோ இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு போகும்போது அங்கே செட்டில் ஆகும்போது டிஹெச் லாரன்ஸ் அண்ட் விர்ஜீனியாவோட உல்ஃபோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது கூட ஒரு கொஷினாக வந்து கேட்கலாம். Bliss and the Garden Party were collection of short stories written by her. She wrote many poems and her collected letters were a great success. ஸோ இவங்க போயம் கலெக்ஷன்ஸில் எங்கே ஷார்ட் ஸ்டோரிஸ் கலெக்ஷன்ஸில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Bliss and the Garden Partyயில் வந்து கலெக்ட் பண்ணி இருக்குது இவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ லாஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி பாருங்கள், நெவர் நெஸ்ட். ஸோ இது எழுதுனது செட்ரிக் மவுண்ட். இஸ் அ கன்சிடரபிள் டிஸ்டிங்விஷ்ட் பிளே ரைட் ஆஃப் ஹிஸ் ஏஜ். அவரோட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஸோ இவர் வந்து ஒரு அறியப்பட்ட எழுத்தாளராக இருந்திருக்காரு. He wrote thoughtful which 20th lullaby to cut a long story short and nature abodes a vacuum. His one-act play are easy to perform, satirical, witty and insightful. These one-act plays expose the shames of contemporary society beside the delicately admonishing the guilty. ஸோ இவர் பார்த்திங்கன்னா அவர் காலத்தில் வாழ்ந்த குறிப்பிடத்தக்க சொல்லக்கூடிய நாடக ஆசிரியராக இவர் வந்து இருந்திருக்கார். ஸோ இவர் பார்த்திங்கன்னா சிந்தனை தூண்டக்கூடிய நாடகங்கள்லாம் வந்து எழுதுறதுல ரொம்ப வல்லவராக இருந்திருக்கார். ஸோ அவரது நாடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா சமுதாய அவலங்களை வந்து சுட்டி காட்டுறது, தவறுகளை வந்து சுட்டி காட்டுறது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு இவரோட நாடகங்கள்லாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.